பண்ணுறவங்க சிவலிங்க வழிபாட்டை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அக வழிபாடாக செய்து கொள்வதற்கு கூட ஒரு விதிவிலக்கு உண்டு. ஆனால் சக்கர வழிபாடுங்கிறது சக்கரத்தை வச்சு தான் வழிபாடு பண்ணணும். புரியுதா? ஆகவே இது என்ன பண்ணுன்னு சொன்னால், வழிபாடு பண்ணலன்னு சொன்னால் பலனை தராது. திரும்பவும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன, திரும்பவும் நாம் முதல்ல இருந்து தொடங்கணும். வண்டியை என்ன ஒரு 6 மாதம் நிறுத்திட்டோம்னு சொன்னால் வண்டி என்ன ஓடுமா? திருப்பி அதை சர்வீஸ் பண்ணால் தான் என்ன ஆகும்? ஓடும். அப்போ திரும்ப நாம் சர்வீஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? திரும்பவும் 48 நாள் அதை என்ன பண்ணணும்? செய்யணும். இந்த 48 நாள்னு சொல்கிறது என்ன தெரியுங்களா? அது மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்து வைக்கின்ற போது அந்த மந்திரம் நினைத்த நேரத்தில் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சில ஊர்களில் இந்த தேளு கொட்டினாலோ பாம்பு கடித்தாலோ மந்திரம் போடுவாங்க. இல்லை, தேளு கொட்டினா இந்த பாம்பு கடித்தா இதெல்லாம் விஷம் இறங்கிறதுக்காக மந்திரம் போடுவாங்க. இந்த மந்திரங்கள் அவங்களுக்கு பலனை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இந்த மந்திரங்களை 108 முறை 1008 முறைன்னு சொல்லி உச்சாடனம் பண்ணி, இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க, இருப்பில் வச்சுப்பாங்க. கருடன் பாவனையும் உண்டு, நாகபாவனையும் உண்டு, ரெண்டுமே உண்டு. ஆமாம், அது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ இது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இது கற்றுக்கும் போதே கூட சொல்லிக் கொடுக்கும்போதே குருநாதர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், ஒன்று சூரிய கிரகணத்தின் போதோ அல்லது சந்திர கிரகணத்தின் போதோ, பெரும்பாலும் சூரிய கிரகணத்தின் போது தான் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த சூரிய கிரகணத்தின் போது கழுத்தளவு நீரில் நின்றுக்கிட்டு சீடனுக்கு உபதேசம் பண்ணுவார். மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டு அந்த அவன் கையில் ஒரு 3 முறை இவர் கையால் தண்ணி எடுத்து விடுவார். இல்லையா, இதை அந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசித்து கொடுத்ததாக பாவனையாக விடுவார். இப்போ அந்த சூரிய கிரகணத்தில் உபதேசம் வாங்கின மந்திரத்தை அதுக்கு அடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் காலையிலையும் மாலையிலையும், இல்லையா, 108 முறை உச்சாடனம் பண்ணணும். 48 நாளைக்கு 2 வேளையும். அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரம் பலன் கொடுக்கும். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த தேளு கொட்டி வந்தவர்களோ பாம்பு கடித்து வந்தவர்களுக்கோ இவர்கள் சொல்ல அது இறங்கிக்கிட்டே இருக்கும். விஷம் இறங்கிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த மந்திர சக்தியும் குறையும் உங்களுக்கு. திரும்ப அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் உச்சாடனம் பண்ணணும். இது சில பேருக்கு ரொம்ப துரிதமாக செயல்படும், சில பேருக்கு மெதுவாக செயல்படும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து வைத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில், இல்லையா, இது இயல்பாக நடக்குது. அப்புறம் சக்கரம் மந்திரம் அப்படின்னு சொன்னாலே இதுக்கு இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் சரியாக வரும், இல்லைன்னா வராது. புரியுதுங்களா? அதனால் இந்த சக்கர தந்திரத்தை நாம் வழிபாடு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எந்த சக்கரமும் போடாதீங்க, திருஅம்பல சக்கரம் மட்டுமே பயன்படுத்துங்க, 5 எழுத்து மந்திரத்தை மட்டுமே சொல்லுங்க. அப்படி சொல்லுகின்ற போது அது அர்ச்சனை எப்படி பண்ணணும், என்னென்ன மலர்களை எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி திருமூலர் சொல்கிறார். அம்புயம், நீலம், கழுநீர், அணி நெய்தல், வம்பவிழ் பூகம், மாதவி, மந்தாரம், தும்பை, வகுளம், சுரபுன்னை, மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி சாத்திடே என்று சொல்றார். இப்போ அம்புயம்னா தாமரைன்னு அர்த்தம், இல்லையா? அம்புயம்னா தாமரை. அம்புஜம், அதை தான் அம்புயம் சொல்கிறாங்க, இல்லையா? சேத்திலிருந்து வர்றதுன்னு அர்த்தம்.
சமஸ்கிருதத்தில் சேத்துலேருந்து முளைக்கிறதுன்னு அர்த்தம். அது தமிழில் தாமரை. அப்புறம் நீலம், நீலோர் பழம். அப்புறம் நீலோர் பழம் அதுதான் என்னது, குவளை. குவளை மலர் தான் நீலோர் பழம் மலர். நீலம் அல்லது அது குவளை. அதுக்கு அடுத்தது செங்கழு நீர்ப்பூ, கழுநீர், செங்கழு நீர்ப்பூ. அதுக்கு அடுத்தது நெய்தல், அணி நெய்தல் அப்படின்னா அழகான நெய்தல் மலர். இதுவும் ஒரு வகையான ஆம்பல் மலர். நெய்தல்னா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் பூக்கின்ற பூ நெய்தல். செங்கழு நீருங்கிறது ஒரு வகை பூ, அதுவும் இந்த ஆம்பல் மலரை போன்ற ஒரு வகை. ஆமாம், ஆம்பல்னா அந்த இது குவளைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குவளையில் ஒரு வகையான பூ. அதுக்கு அடுத்தது வம்பவிழ் பூகம். வம்பவிழ் பூகம், வம்புன்னா வாசனைன்னு அர்த்தம். வம்புன்னா வாசனை. வாசனையோடு மலர்கின்ற கமுகம்பூ. பூகம் அப்படின்னா கமுகு, கமுகம்பூ. கமுகம்னா வேற ஒன்று, பாக்கு. பாக்கு தான் கமுகம். இப்போ அந்த பூ வாசனையோடு மலர் தான். இப்போல்லாம் நாமெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தாத பார்த்திராத ஒன்று இல்லையா. ஆமாம். அதுக்கு அடுத்தது மாதவி. இது மாதவி. மாதவிங்கிறது குறுக்கத்தி பூன்னு பேர். குறுக்கத்தி, அது கொடி கொடியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மந்தாரம். அதுக்கப்புறம் தும்பை. இது தும்பை. வகுளம். வகுளம்னா மகிழம்பூ, மகிழம்பூ. சுரபுன்னை. புன்னை, புன்னை மரம் ஒன்றுதான், சுரபுன்னை. மல்லிகை. மல்லிகை, செண்பகம், பாதிரி. பாதிரிப்பூ, பாதிரிப்பூ. அப்புறம் செவ்வந்தி பூ. இப்போ வழிபாட்டுக்குரிய பொருள்களில் முதன்மையானதாக சொல்லப்படுவது மலர்கள். இந்த மந்தார இலை இருக்கு இல்லையா, இலை இருக்குது, அதில் வரணும். ஆனால் பெரும்பாலும் அந்த நான் மலரே பார்த்ததில்லை. மந்தார இலை இருக்குங்களா? நான் பல இடங்களில் அந்த மரம் பார்த்துருக்குறோம், ஆனால் மலர்ந்து பார்க்கலை. இருக்கு, அது இலை இந்த இலை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் மந்தார மரம் இருக்குது, செடி இருக்குல்ல, அந்த இதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இலையெல்லாம் இதே இதில். ஆனால் பூ பூத்து அடியன்னு பார்க்கலை. அது எங்கள் பள்ளியில் நிறைய வச்சுருக்குறோம், ஆனால் அது பூத்து பார்க்கலை. இருக்குங்களா? ஓ சரி சரி. ஒருவேளை பூக்கிற அளவுக்கு நம்ம பொறுமையாக வச்சுங்கிறதில்ல. இப்போ கொஞ்சம் இந்த இந்த பள்ளிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எங்கள் பள்ளியில் நிறைய வச்சுருக்குறோம். அது இந்த மாதிரி இந்த மாதிரி மலர்கள்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த செடியெல்லாம் இருக்கணும்னு நிறைய வச்சுருக்குறோம். அது இருந்தது ஒரு காலம் இல்லையா. அதாவது இந்த முருக்கை இலை ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பாதிரி பூன்றது தான் முருக்கம். முருக்க இலை. ஆமாம், அதையும் நாம் தையல் இலையாக தைப்பாங்க.
முருங்கை இலையும் 3 இது தையல் இலையாக போடுவாங்க. ஒன்று மந்தாரை, இன்னொன்று ஆலை இலை, இன்னொன்று முருங்கை இலை. இந்த 3மே இருக்கும் இல்லையா? இப்போ பெரும்பாலும் அந்த முருங்கை இலையெல்லாம் வந்து வர்றது கிடையாது. அது நிறைய அதுக்கு முன்னாடி நிறைய தைப்பாங்க. இப்போ அது அதிகமாக வர்றதில்லை. இப்போ தையலையே இப்போ இல்லை. இப்போ இந்த அவர் ஐயா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் இலைங்க வந்துடுச்சு இப்போ. புரியுதுங்களா? இப்போ இந்த முருங்கை இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அந்த 3 இலை சேர்ந்தா அப்படி இருக்கும் ஒரு இதுவில். அது சிவபெருமானுடைய 3 கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த நடு இலை நேராக இருக்கும், 2 வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். அதனால் வந்து இடக்கண்ணு வலக்கண்ணு நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே உருவகப்படுத்துவாங்க அந்த முருங்கை இலையை. அது என்ன செய்வாங்கன்னா அந்த வேள்வி செய்கின்ற போது அந்த குச்சிகளை சமித்தாக பயன்படுத்துறது ஒன்று, அந்த நெய்யை எடுத்து விடுவதற்கு அந்த இலையை பயன்படுத்துவாங்க, முருங்கை இலையை. அது அந்த மாதிரி எல்லாம் உண்டு சடங்கு செய்பவர்கள். சரி, அது மா இலையே. இப்போ மா இலைன்னா முருங்கை இலை இல்லாததுனால மா இலையில் பண்ணுறோம். அது முருங்கை இலையில் செய்வாங்க சில பேர். சரி, இப்போ இது அர்ச்சனைக்குரிய மலர்கள். இந்த மலரெல்லாம் தாமரை, நீலம், அதுக்கப்புறம் செங்கடு நீர், அதுக்கப்புறம் நெய்தல், கமுகம்பூ, மாதவி, ஒரு மந்தாரம், தும்பை, வகுளம் அதாவது மகிழம்பூ, சுரபுன்னை, மல்லிகை, செண்பகம், பாதிரி, செவ்வந்தி, இவையெல்லாம் வழிபாட்டுக்குரிய மலர்கள். இந்த மலர்களை இந்த மலர்கள் முதன்மையான மலர்களாக திருமூலர் பேசுகிறார். இந்த மலர்களை எல்லாம் நாம் எடுத்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்றார். அதுக்கு அடுத்தது சாங்கமது ஆகவே சாந்தோடு சந்தனம், தேங்கமழ் குங்குமம், கற்பூரம், காரகில் பாங்குபட பனி நீரால் குழைத்து வைத்து ஆங்கே அணிந்து நீர் அர்ச்சியும் அன்போடே என்று பேசுகிறார். இப்போ எப்படி நாம் அந்த சந்தன கலவையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தந்திரத்தில் இன்னொரு இடத்துல இந்த சக்கரத்தை எப்படி வெட்டணுங்கிறதெல்லாம் சொல்கிறார். எதில்? தங்கத்தில் அல்லது செம்பில் அல்லது அத்தி மரத்தில், இல்லை அப்புறம் வந்து இருளி மரத்தில், எதுலையெல்லாம் சக்கரம் பண்ணலான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அதுங்களில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன பண்ணோன்னு சொன்னால் அந்த சக்கரத்தை வெட்டி அந்த தகட்டில் அந்த குங்குமத்தை அப்படி தேய்க்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் அந்த வெட்டுப்பட்ட கோடுகளில் மட்டும் அந்த குங்குமம் நிற்கும். என்ன அப்போது அந்த எழுத்துகளும் கட்டங்களும் தெளிவாக அந்த சிவந்த நிறத்தில் வெளிப்படும், அரக்கு நிறத்தில் வெளிப்படும் இல்லையா? அப்படி வச்சுட்டு அந்த முதல்ல குங்குமத்தை பூசிட்டு அதுக்கப்புறம் அதை சாந்து வைக்கிறது, சந்தனமோ அல்லது வேறு மஞ்சள் குழைத்து வைக்கிறதோ இதெல்லாம் செய்யறதுன்னு சொல்லி அது ஒரு வழிபாட்டுக்குரிய பாடலாக திருமூலர் பேசுகிறார். தேங்கமிழ் குங்குமம் கற்பூரம் காரகில் பாங்குபட பனி நீரால் குழைத்து, இல்லை இதை எதனால் குழைக்கணும்? எல்லாத்தையும் பன்னீரால் குழைக்கணும். குழைத்து வைத்து ஆங்கே அணிந்து நீர் அர்ச்சியும் அன்போடே என்று பேசுகிறார். இப்படி சாத்தி அன்போடு நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்கிறது அன்போடு வழிபாடு செய்யணும்னு சொல்கிறார். புரியுதா? அப்படி வழிபாடு செய்கின்ற நிலையில் அந்த சக்கரத்தினுடைய பலன் நமக்கு கிட்டும் என்று சொல்லுகிறார். புரியுதா? அப்போ இது சக்கர தந்திரத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணுங்கிற செய்தியை சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக அன்புடனே நின்ற அமுதமும் ஏற்றிய பொன்செய் விளங்கும் புகழையும் திசைதொறும் துன்பம் அகற்றி தொழுவார் நினையும் கால் இன்பமுடனே வந்து எய்திடும் முத்தியே என்று பேசுகிறார். இப்படி நிவேதனம் செய்கின்ற போது அன்புடனே நின்று அமுதமும் ஏற்றியே என்று பேசுகிறார். அமுதத்தை அமுது படைக்கிறது எதுக்கு? சக்கரத்துக்கும் படைக்கணும், சக்கரத்துக்கும் படைக்கணும். அதுக்கப்புறம் புகையும் விளக்கும்
தூபம் தீபம் ரெண்டும். திசைதோறும் 8 திக்கிலும் 8 திக்கிலும் துன்பம் அகற்றி தொழுவார் நினையும் கால் இல்லையா? இப்படி 8 திக்கிலும் வரக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றி வழிபாடு செய்பவர் இன்பமுடனே வந்து எய்திடும் முத்தியே என்று அவங்க விரும்புகின்ற போது அந்த முத்தி நிலையாகி இன்பம் வந்து எய்திடும் என்று பேசுகிறார். அப்போ இந்த வழிபாடு என்பது ரொம்ப அன்போடு செய்யணும், முறைப்படி செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்தால் அந்த சக்கரத்தினால் பெறுகின்ற பலனை மிக எளிதாக பெற முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே சக்கர வழிபாடு என்பது சிவ வழிபாட்டை போலவே செய்கின்ற ஒரு வழிபாடாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இடைவிடாது செய்யணும், இடைவிடாது செய்யணும். ஆகவே இந்த சக்கர வழிபாட்டில் நாம் ரொம்ப கவனத்தை செலுத்த வேண்டாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், எந்த சக்கரத்தை வழிபாடு செய்தாலும் 5 எழுத்து தான் மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி இல்லையா சிவ வழிபாடு, சிவலிங்க வழிபாடு செய்தாலே நாம் என்ன நோக்கத்தோடு வழிபாடு செய்கிறோமோ அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். ஆகவே அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று சொல்லி, அதற்கு அடுத்ததாக இந்த பாட்டுக்கு ஒரு 2 பாட்டு தள்ளி, வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர், வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சை அற்றோர், வேண்டார்கள் கண்மம் மிகு சிவயோகிகள், வேண்டார்கள் கண்மம் மிகுதியோர் ஆய்ந்து அன்பே என்று பேசுகிறார். சிவபெருமானுக்கு அடியவராக தம்மை ஒப்படைத்து விட்டவர்கள் என்ன, சிவபெருமானுக்கு அடியவராக தம்மை ஒப்படைத்து விட்டவர்களும் பசு புண்ணியத்தால் விளைகின்ற சிறு பயன்களில் விருப்பம் இல்லாதவர்களும், இவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். நாமெல்லாம் என்ன பண்ணோம் சொன்னால், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எதனால் வரக்கூடியன்னா பசு புண்ணியத்தால் வரக்கூடியது, பசு புண்ணியத்தால் வரக்கூடியது. அப்படி பசு புண்ணியத்தால் வரக்கூடிய சிறு பயனில் விருப்பம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால், நாம் செய்த புண்ணியத்திற்கு பயனாக எது கிடைக்கும் சொல்லி கைமாறு கருதி செய்கின்ற பயன், கைமாறு கருதி செய்கின்ற பயன். அதில் என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், விருப்பம் இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து சொல்கிறாரு, உயர்ந்த சிவயோகத்தில் நிற்பவர்கள், சிவயோகத்தில் நிற்பவர்கள் இல்லையா, மிகு சிவயோகிகள், மிகு சிவயோகிகள் அவர்கள். அதுக்கடுத்தது பயன் கருதி செய்கின்ற காமிய வழிபாடுகளை, பயன் கருதி செய்கின்ற காமிய வழிபாடுகள் அதை மேற்கொள்ளாமல் எதை மட்டுமே மேற்கொள்ளணும், ஆய்ந்த அன்பு மட்டுமே கொண்டு வழிபாடு செய்யணுங்கிறார். இந்த பாட்டை எப்படி கொண்டா, விமலனுக்கு ஆட்பட்டோர் கண்மம் வேண்டார்கள் அப்படி கொண்டு கூட்டிக்கணும். விமலனுக்கு ஆட்பட்டோர் கண்மம் வேண்டார்கள் இல்லையா. அப்புறம் இச்சையற்றோர் கண்மம் வேண்டார்கள், மிகு சிவ யோகிகள் கண்மம் வேண்டார்கள் இல்லையா. ஆய்ந்த அன்பே மிகுதியோர்கள் கண்மம் வேண்டார்கள், ஆய்ந்த அன்பு மிகுதியோர்கள் கண்மம் வேண்டார்கள். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்காதுன்னா கண்மம் இருக்காது. எது மட்டும்தான் இருக்கும், பெருமான் மீது அந்த பற்றும் பேரன்பும் மட்டுமே இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது என்று இந்த வழிபாட்டினுடைய வரைமுறையை நம்முடைய திருமூலன் மிக அருமையாக பேசுகிறார். அப்போ நாம் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னால், எப்படி வழிபாடு செய்யணும்னு சொன்னால், எந்த விதமான கைமாறும் கருதாமல் பெருமானிடத்தில் நமக்கு நம்முடைய என்ன சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்பு பெருசு, வீடு பேர் தான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் என்னது, வீடு பேர் இல்லை. வீடு பேரு நோக்கம் என்று எண்ணிவிட்ட பிறகு மற்றதுல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது,
கவனத்தை செலுத்தக்கூடாது. ஆமாம், வேற எதுலேயுமே முழுக்க முழுக்க எதில் மட்டும்தான் இருக்கணும்? வீடு பேருக்கு தான் இருக்கணும். அதுலேயும் சில பேர் இருக்காங்க. நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுவது போல, எனக்கு வீடு கூட வேண்டாம்ப்பா, வீடு பேர் கூட வேண்டாம், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெருமானிடத்தில் அன்போடு வழிபாடு செய்வதை தவிர என்ன வேற எதுவும் வேண்டாம். வீடு பேரா, அது என்ன பண்ண போகுது? அது என்ன பண்ண போகுது? வீடு பேரு தானே பேரின்போம், வீடு பேரு தானே பேரின்போம். இப்போ நான் துன்பத்திலேயே இருக்கிறேன். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி இல்லையா, யாரு? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவங்களுக்கு என்ன கிடையாது? கேடும் கிடையாது, ஆக்கமும் கிடையாது. இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. இறப்பும் இல்லை, பிறப்பும் இல்லை. கேடுன்னா இறப்பு, ஆக்கம்னா பிறப்பு. இந்த ரெண்டும் இல்லை. இந்த ரெண்டும் கெட்டவர்களுக்கு, அந்த திருவுடையவர்களுக்கு எது தேவையில்லை? வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கம். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் நோக்கம் நிறைவேறாது. ஆகவே திருமூலர் மிக தெளிவாக வழிபாடு எப்படி இருக்கணும்னு சொன்னால் அன்பு மிகுந்த வழிபாடாக இருக்கணுமே தவிர வேறு எந்த வகையிலும் வழிபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த அர்ச்சனைங்கிற அதிகாரத்தை நிறைவு செய்து, அடுத்ததாக இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த வினா வெண்பாவில்